Hi, hello and welcome to my channel Sarulata Accounts. 11th கான Commerce Chapter 2 Objectives of Businessல இங்க Objective of Business இந்த வீடியோ last module of the second chapter. சரி, first what is meant by objectives அப்படின்னு நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். Objectives வந்து it represent ஒரு purpose, எந்த purposeக்காக ஆர்கனைசேஷனை ஸ்டார்ட் பண்ணோம் அப்படிங்கிறத அதை தான் வந்து நம்ம objectives அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து ஒரு எண்ட் விச் அன் ஆர்கனைசேஷன் வாண்ட்ஸ் டு அச்சீவ், அதோட எக்ஸிஸ்டன்ஸ்னால அட் த எண்ட் அது என்ன அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிதோ ஒரு பிஸ்னஸ், தட் இஸ் செட் டு பி அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் த பிஸ்னஸ். சி அனதர் டேர்ம் அப்ஜெக்டிவ்க்கு என்ன சொல்லலாம் அப்படின்னா கோல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த கோல்ஸ் அந்த அப்ஜெக்டிவ்ஸ் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் ரிசல்ட்டாக இருக்கணும், தட் இஸ் டு பி டிரைவ்டு, கடைசியில் அதை நம்ம அட்டைன் பண்ணணும். ஓகே, இது வந்து it is an attempt to set the objectives should always be guided. ஒரு மிஷன் ஒன்று, அவங்களே ஒரு பிஸ்னஸ் வந்து ஒரு மிஷனை ஃப்ரேம் பண்ணிடுவாங்க, அதை நோக்கி அவங்களுடைய கோல்ஸ் நகர்ந்துகிட்டே இருக்கும். ஓகே சரி, இப்போ நீங்கள் பாருங்கள், சப்போஸ் யூ ஆர் அ ஸ்டூடெண்ட், உங்களோட அல்டிமேட் அப்ஜெக்டிவ் என்ன, அல்டிமேட் கோல் என்ன அப்படின்னு சொன்னால் படித்து முடிக்கணும், காலேஜ் போகணும், அப்புறம் சம்பாதிக்கணும், லைஃப்பில் நல்லா ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஸோ அல்டிமேட் மோட்டிவ் கடைசியில் நல்லா செட்டில் ஆகணும் அப்படிங்கிறது தான். பட் நீங்கள் வந்து ஒரு வீட்டில் ஒரு பேரண்ட்டுக்கு ஒரு நல்ல சன்னாக இருக்கணும். ஓகே, ஸ்கூலில் உங்களோட டீச்சர்ஸ்க்கு ஒரு ஒபீடியன்ட் ஸ்டூடெண்ட்டாக இருக்கணும். சொசைட்டியில் உங்களோட நெய்பர்ஸ்க்கு ஒரு நல்ல குட் ஹியூமனாக இருக்கணும். அதுக்கப்புறம் இந்தியாவில் நீ ஒரு நல்ல சிட்டிசனாக இருக்கணும். ஸோ இது எல்லாமும் சேர்ந்தது தான் உன்னோட கோல்ஸை, உன்னோட அப்ஜெக்டிவ்ஸை அட்டைன் பண்ணுறதுக்கு உதவும். அதே மாதிரி அப்ஜெக்டிவ் ஆஃப் த பிஸ்னஸ் அப்படின்னு சொன்னாலே ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நம்ம என்ன சொல்வோம்னா டு மேக் ப்ராஃபிட், டு ஏர்ன் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லுவோம். தோ த அப்ஜெக்டிவ் ஆஃப் த பிஸ்னஸ் டு ஏர்ன் ப்ராஃபிட் அப்படின்னு சொன்னாலும் இந்த நடுவில் இருக்கிற இந்த சில அப்ஜெக்டிவ்ஸையும் அவங்க ஃபுல்ஃபில் பண்ணாதான் அந்த அல்டிமேட் ஏர்னிங் ப்ராஃபிட்டை அட்டைன் பண்ண முடியும். ஸோ இங்கே வந்து நிறைய அப்ஜெக்டிவ்ஸ் இருக்குது பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும். பட் இங்கே நமக்கு வந்து ஒரு 5 இம்பார்ட்டன்ட் அப்ஜெக்டிவ்ஸை கொடுத்துருக்காங்க நம்மளோட டெக்ஸ்ட் புக்கில். எக்கனாமிக் அப்ஜெக்டிவ், சோஷியல் அப்ஜெக்டிவ், ஆர்கனைசேஷனல் அப்ஜெக்டிவ்ஸ், ஹியூமன் அப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் நேஷனல் அப்ஜெக்டிவ்ஸ். இதில் ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் அப்ஜெக்டிவ். எக்கனாமிக்னா ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம், எக்கனாமிக் ஆக்டிவிட்டினா which are undertaken to earn the profit. ஸோ எக்கனாமிக் அப்படிங்கிறது ஒரு மானிட்டரி டேர்ம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ எக்கனாமிக் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் த பிஸ்னஸ் ரெஃபர் டு த அப்ஜெக்டிவ் ஆஃப் ஏர்னிங் ப்ராஃபிட் அண்ட் ஆல்சோ அதர் அப்ஜெக்டிவ்ஸ் தட் ஆர் நெசசரி டு பி பர்சியூட் டு அச்சீவ் த ப்ராஃபிட் அப்ஜெக்டிவ். ஸோ எக்கனாமிக் அப்ஜெக்டிவ் அப்படின்னா டு ஏர்ன் த ப்ராஃபிட். ஸோ அந்த ப்ராஃபிட்டை ஏர்ன் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ, pursued, necessary to be pursued to achieve the profit objectives. இது வந்து ஒரு எக்கனாமிக் அப்ஜெக்டிவ் வந்து ப்ராஃபிட் ஏர்னிங் மட்டும் இல்லாமல் சர்வைவல்னு ஒன்று இருக்குது, க்ரோத்துன்னு ஒன்று இருக்குது. ஓகேவா? ஸோ சர்வைவல் அப்படின்னா டு கண்டினியூ த பிஸ்னஸ் அண்ட் இட் ஷுட் எக்ஸிஸ்ட் இன் த ஃபியூச்சர் இன் அ குட் மேனர். ஓகே, அதே மாதிரி க்ரோத் அப்படின்னா க்ரோத் எப்படி மெஷர் பண்ணுவாங்கன்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் சேல்ஸ் வேல்யூமில் தான் மெஷர் பண்ணுவாங்க. ஸோ இதை தவிர்த்து எக்கனாமிக் அப்ஜெக்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா க்ரியேஷன் ஆஃப் கஸ்டமர், இன்னோவேஷன், ஆப்டிமம் யூட்டிலைசேஷன் ஆஃப் த ரிசோர்ஸஸ், இது எல்லாம் தான் எக்கனாமிக் அப்ஜெக்டிவ். ஸோ நீங்கள் வந்து இந்த அப்ஜெக்டிவ் ஆஃப் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 5 ஹெட்டை எழுதிருங்க. ஓகே, அதில் எக்கனாமிக் அப்ஜெக்டிவில் நீங்கள் புல்லட்ஸ் போட்டு இதெல்லாம் எழுதலாம். ப்ராஃபிட் ஏர்னிங், கிரியேஷன் ஆஃப் கஸ்டமர், இனோவேஷன், ஆப்டிமம் யூட்டிலைசேஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ், ப்ராஃபிட் ஏர்னிங். இது 5 எழுதுனீங்கன்னா எக்கனாமிக் அப்ஜெக்டிவ் முடிஞ்சிடும். ஜஸ்ட் புல்லட்ஸ் போட்டு இது எழுதினாலே யூ வில் பி ரிவார்டட் வித் அ மார்க். அதில் எதுவும் டவுட்டும் கிடையாது. ஓகே, பிகாஸ் திஸ் இஸ் எக்கனாமிக் அப்ஜெக்டிவ். அடுத்தது பார்த்தீங்கன்னா செகண்ட் வந்து சோஷியல் அப்ஜெக்டிவ். சோஷியல் அப்ஜெக்டிவ் வந்து இது ஒரு சொசைட்டிக்கு டிசையர்டு பெனிஃபிட்டை கொடுக்கணும். ஓகே, இன் ஆர்டர் டு சொசைட்டிக்கு there should be some benefit out of this social objectives. Okay, since business operates in a society by utilizing its scarce resources, the society expects something in return for its welfare.
ஸோ சொசைட்டியில் இருக்கிற ஸ்கேர்ஸான, அதாவது கம்மியான ரிசோர்ஸஸை ஆப்டிமம் லெவலில் அவங்க யூஸ் பண்ணி பண்ணுறதுனால சொசைட்டி இன் ரிட்டர்னு என்ன பிஸ்னஸ் கிட்டேருந்து என்ன எதிர்பார்க்குது அப்படின்னா ஒரு நல்ல விஷயங்கள், ஒரு வெல்ஃபேர் இருக்கணும் அப்படின்னு நினைக்குது. இதில் இந்த சோஷியல் அப்ஜெக்டிவ்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி ஆஃப் கூட்ஸ், ஆன்டி சோஷியல் ப்ராக்டிசஸ், more employment, cooperation with the government, slums and pollutions, welfare of employees. Okay, so இதுதான் social objective. supply quality products fair priceல கொடுக்கணும், அப்புறம் unfair trade practices avoid பண்ணணும், and then employment opportunities நிறைய உருவாக்கணும், and then கவர்மெண்ட்டோட நல்லா கோஆப்ரேட் பண்ணணும், protection of environment, okay, community service, அந்த மாதிரி வெல்ஃபேர் ஆஃப் த எம்ப்ளாயீஸ், இது எல்லாம் சேர்ந்தது தான் சோஷியல் அப்ஜெக்டிவ்ஸ். ஸோ நான் சொன்ன மாதிரி சோஷியல் அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு எழுதி புல்லட்ஸ் போட்டு இந்த 5-6 பாயிண்ட்ஸை எழுதிங்கன்னா சோஷியல் அப்ஜெக்டிவ் இஸ் ஓவர். ஓகே, நெக்ஸ்ட்டு ஆர்கனைசேஷனல் அப்ஜெக்டிவ்ஸ். ஆர்கனைசேஷனல் அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னா டு யூட்டிலைஸ் த ஹியூமன் அண்ட் த மெட்டீரியல் ரிசோர்ஸஸ் அட் த ஆப்டிமம் லெவல். ஸோ ஒரு ஆர்கனைசேஷன் வந்து ஹியூமன் ரிசோர்ஸஸையும் எல்லா இருக்கிற மெட்டீரியல் ரிசோர்ஸஸையும் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் ஆர்கனைசேஷனல் அப்ஜெக்டிவ்ஸ். ஸோ த ஆர்கனைசேஷனல் அப்ஜெக்டிவ்ஸ் டினோட் தோஸ் அப்ஜெக்டிவ்ஸ் an organization intends to accomplish during the course of its existence in the economy. அதாவது ஒரு ஆர்கனைசேஷன் அவங்க ஆரம்பித்ததுலேருந்து அந்த ரன்னிங் ஆஃப் த பிஸ்னஸில் என்ன சொல்கிறது, தே வாண்டட் டு அக்கம்ப்ளிஷ், அதாவது எதை ரீச் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, என்ன அட்டைன் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அதுக்கான என்ன விஷயங்கள் அவங்க பண்ணுறாங்களோ அதுக்கு தான் ஆர்கனைசேஷன் அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதில் என்னெல்லாம் இருக்கலாம் அப்படின்னா எக்ஸ்பேன்ஷன் அண்ட் மாடர்னைசேஷன். ஸோ அவங்க ஆரம்பிச்சிருக்கிற அந்த பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணலாம், இல்லை அதை வந்து டிஜிட்டலைஸாக மாடர்னைசேஷன் பண்ணலாம். சப்ளை ஆஃப் குவாலிட்டி கூட்ஸாக இருக்கலாம் டு த கஸ்டமர்ஸ், கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷன், இது எல்லாமே செட் டு பி த ஆர்கனைசேஷனல் அப்ஜெக்டிவ்ஸ். ஸோ நீங்கள் ஆர்கனைசேஷனல் அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு போட்டுட்டு அதுக்கு கீழே நீங்கள் புல்லட்ஸ் போட்டு என்ன பண்ணலான்னா you can write supply of quality goods to the customers satisfaction, அதுக்கப்புறமா profit, to meet the expectation of the customers, இது எல்லாமே எழுதலாம் அதில். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஆர்கனைசேஷனல் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் த பிஸ்னஸ், அதாவது ஷார்ட் டேர்ம் அண்ட் மீடியம் டேர்ம் கோல்ஸ் தட் அன் ஆர்கனைசேஷன் சீக்ஸ் டு அக்கம்ப்ளிஷ், தட் இஸ் செட் டு பி ஆர்கனைசேஷனல் அப்ஜெக்டிவ்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹியூமன் அப்ஜெக்டிவ்ஸ். ஹியூமன் அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னும் போது இங்கே சைட்லேயே அவங்க கொடுத்துருக்காங்க, எல்லா எக்கனாமிக் வெல்பீயிங் ஆஃப் த எம்ப்ளாயீஸை வந்து இம்பார்ட்டண்ட்டாக கன்சிடர் பண்ணுறது தான் இங்கே ஹியூமன் அப்ஜெக்டிவ்ஸ். சோஷியல் அண்ட் சைக்கலாஜிக்கல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆஃப் எம்ப்ளாயீஸ் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸஸ். ஸோ அங்கே ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயீஸோட ஹெல்த்து, அவங்களோட சேஃப்டி, ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ், அவங்களுக்கு நம்ம வந்து ஃபேரான சேலரிஸ் கொடுக்கறது, அப்புறமா இப்போ அவங்களோட அந்த எம்ப்ளாயீஸோடைய பர்சனல் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறது, அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஃபினான்ஷியலாகவும் நான் ஃபினான்ஷியலாகவும் சப்போர்ட் பண்ணுறது, இன்சென்டிவ்ஸ் கொடுக்கறது, பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல் பண்ணுறது, போனஸ் கொடுக்கறது, இது எல்லாமே கம்ஸ் அண்டர் த ஹியூமன் அப்ஜெக்டிவ்ஸ். See here, labor welfare, developing human resource, participative management, labor management corporation, கோஆப்ரேஷன். ஸோ இது 4 எழுதுனா நீங்கள் போருமானது. அப்பார்ட் ஃப்ரம் தட் நான் சொன்னது சிலதை எழுதலாம். ஹெல்த்தி அண்ட் சேஃப் ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ், ஃபேர் சேலரிஸ், அப்புறமா பர்சனல் க்ரோத்துக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கறது, ஃபினான்ஷியல் அண்ட் நான் ஃபினான்ஷியல் இன்சென்டிவ்ஸ் கொடுக்கறது, தீஸ் ஆல் கம் அண்டர் த ஹியூமன் அப்ஜெக்டிவ்ஸ். அண்ட் த லாஸ்ட் ஒன் கம்ஸ் த நேஷனல் அப்ஜெக்டிவ். ஸோ ஒரு பிஸ்னஸ் வந்து தன்னோட விஷயத்தை கோலில் அட்டைன் பண்ணுறதுக்காக, அக்கம்ப்ளிஷ் பண்ணுறதுக்காக, தட் இஸ் டு ஏர்ன் த ப்ராஃபிட் அப்படின்னா இந்த 5 அப்ஜெக்டிவ்ஸையும் அவங்க ஃபுல்ஃபில் பண்ணிவிட்டு அந்த அல்டிமேட் எய்மான ஏர்னிங் ப்ராஃபிட்டை அவங்க அட்டைன் பண்ணணும். ஸோ இது எங்கேருந்து ஆரம்பிக்குது, எக்கனாமிக் அப்ஜெக்டிவ்லேருந்து ஆரம்பித்து நேஷ்னல் அப்ஜெக்டிவ்ஸ் வரைக்கும் முடியுது. ஸோ பீயிங் அன் இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் த கண்ட்ரி, ஸோ ஒரு ஆர்கனைசேஷன் வந்து இட் இஸ் ஆல்சோ அன் இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் த கண்ட்ரி. எவ்ரி பிஸ்னஸ் மஸ்ட் ஹாவ் த அப்ஜெக்டிவ் of fulfilling the national goals and aspirations. ஸோ எல்லா பிஸ்னஸும் நேஷ்னல் கோல்ஸை அச்சீவ் பண்ணுறதுக்கு, ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு ஷுட் கோஆப்ரேட்.
The goal of the country may be to provide employment opportunity to its citizens, earn revenue for its exchequer, become self-sufficient in production of goods and services, promote social justice, etc. ஸோ இந்த நேஷனல் அப்ஜெக்டிவ்ங்கிறது என்ன வேணால் இருக்கலாம், எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸாக இருக்கலாம். இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்க, ரெவன்யூ ஃப்ரம் இட்ஸ் எக்ஸ்செக்கர் அப்படின்னா ஏர்னிங் த ரெவன்யூ, அதாவது அது ஒரு டிபார்ட்மெண்ட். அது எக்ஸ்செக்கர் அப்படிங்கிறது ஒரு மேனேஜ்மெண்ட்டு. அங்கே அவங்க என்ன வேலை பார்ப்பாங்க அப்படின்னா they will be giving collecting the revenues from various departments. அதுதான் எக்ஸ்செக்கர்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீஸில் செல்ஃப் சஃபிஷியண்ட்டாக இருக்கணும், சோஷியல் ஜஸ்டிஸை ப்ரமோட் பண்ணுறதா இருக்கட்டும். இது எல்லாமே கம்ஸ் அண்டர் த நேஷ்னல் அப்ஜெக்டிவ்ஸ். ஸோ இது உங்களுக்கு ஷார்ட்டாக எழுதணும்னா ஸ்ட்ரென்தனிங் ஆஃப் எக்கனாமிக் ஸ்ட்ரக்சர், இன்க்ரீஸ் நேஷனல் இன்கம், ப்ராப்பர் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் இன்கம் அண்ட் வெல்த், ரிமூவிங் அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளம். இது எல்லாமே நேஷ்னல் அப்ஜெக்டிவ்ஸில் தான் சேரும். ஸோ இப்போ உங்களால் இந்த மாதிரி பேராகிராஃபாக எழுத முடியலன்னா புல்லட்ஸ் போட்டு இந்த மாதிரி 4 points 5 points அதுக்கு கீழே எழுதுனீங்கனாலே அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் வில் பி ஓவர். ஸோ 5 மெயின் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் த பிஸ்னஸ்: எக்கனாமிக் அப்ஜெக்டிவ், சோஷியல் அப்ஜெக்டிவ், ஆர்கனைசேஷனல் அப்ஜெக்டிவ்ஸ், human objectives and national objectives. So this is about the chapter 2. Okay, இது hope you are clear with this lesson. First module லேருந்து பாருங்கள். ஆக்சுவலாக நான் 7 வீடியோஸ் போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு மாடியூலில் பார்த்தீங்கன்னா ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ், அதை வந்து எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸாகவும் நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸாகவும் பிரிக்கிறோம். அதுக்கப்புறம் இந்த எக்கனாமிக் ஆக்டிவிட்டியில் 3 பிரிக்கிறோம். தட் இஸ் எம்ப்ளாய்மெண்ட், பிஸ்னஸ் அண்ட் ப்ரொஃபஷன். அண்ட் நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி வந்து விச் ஆர் டன் ஆன் த என்ன சொல்கிறது ரெகுலர் ஆர் அவுட் ஆஃப் சேரிட்டி சோஷியல் ஒர்க், அதெல்லாம் தான் அது நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. அதுக்கப்புறம் இந்த டைப்ஸ் ஆஃப் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி ஒரு மாடியூலில் பார்த்தோம். கிளாசிஃபிகேஷன் ஆஃப் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸை ஒரு மாடியூலில் பார்த்தோம். அண்ட் தென் கம்பேரிஷன் ஆஃப் பிஸ்னஸ், ப்ரொஃபஷன் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஒரு மாடியூலில் பார்த்துருக்கோம். அண்ட் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் எக்கனாமிக் அண்ட் நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி பார்த்துருக்கோம். அண்ட் த லாஸ்ட் ஒன் இஸ் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் த பிஸ்னஸ். Hope you are clear with this lesson. We'll meet you in the next video with chapter 3. Thank you, children.